இப்ப வேளாங்கண்ணியில குடியிருக்கிற ஆரோக்கிய மாதாவோட திருத்தலத்தை பத்தியும், ஆரோக்கிய மாதா செஞ்ச புதுமைகளை பத்தியும் இப்ப நம்ம பார்க்கலாம். வேளாங்கண்ணியில ஒரு இடையர் குல சிறுவன் நாகப்பட்டினத்துல இருக்கிற ஒரு செல்வந்தருக்கு டெய்லி பால் கொண்டு போய் கொடுக்கறத வழக்கமா வச்சிருந்தாங்க. அப்படி அவங்க பால் கொண்டு போய் கொடுக்கும்போது இடையில ஒரு இடத்துல ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு குளத்துக்கு அருகில அமர்ந்திருந்தாங்க. அப்ப ஒரு அம்மா ஒரு குழந்தையோட வந்து அந்த சிறுவன்கிட்ட பால் கேட்டாங்க. அந்த காட்சி அந்த சிறுவனுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய பக்தியாகவும், சூரியனை விட பிரகாசமாகவும், சந்திரனை விட ரொம்ப அழகாவும் அந்த அம்மா இருந்தாங்களாம். அந்த குழந்தை ஒரு தெய்வீக குழந்தையா இருந்துச்சாம். அவங்க கேட்கும்போது இல்லைன்னு சொல்ல இந்த சிறுவனுக்கு மனசு வரல. இருந்தாலும் அந்த சிறுவன் மனசுக்குள்ள ஒரு பயம். நம்ம இந்த பாலை கொடுத்துட்டோம்னா செல்வந்தருக்கு கொடுக்கும்போது பால் குறைவா இருக்குமே, அப்ப நம்ம அவங்கள திட்டுவாங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த பாலை வந்து கொஞ்சம் எடுத்து அந்த அம்மா கையில வந்து கொடுத்துட்டாங்க. அந்த அம்மாவும் அந்த பாலை சிறுவன்கிட்ட வாங்கி தன்னோட கையில இருந்த அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த குழந்தையும் அந்த பாலை வந்து குடிச்சாங்க. இது நடந்து முடிஞ்சோனே அந்த சிறுவன் மனசுல ஒரு குழப்பத்தோடையும் ஒரு பயத்தோடையும் நாகப்பட்டினத்துல இருக்கிற அந்த செல்வந்தர் வீட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு இது மாதிரி பால் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நான் தாமதமா வந்ததுக்கு என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூடிய ஓபன் பண்ணும்போதே அந்த பால் வந்து பொங்கி வழியுது. அது வழிஞ்சு அந்த தெருவை தாண்டி போயிட்டு இருக்கு. அந்த பணக்காரருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லு, வரும்போது என்னத்த நீ பார்த்த, நீ என்ன செஞ்ச, விளக்கமா சொல்லுன்னு சொல்லும்போது இந்த பையன் வந்து சொல்றான், ஒரு அம்மா பார்த்தேன், அவங்க விண்ணுலகில இருக்கிற தேவதை மாதிரி இருந்தாங்க, ரொம்ப பிரகாசமா இருந்தாங்க, அவங்க கையில இருந்த குழந்தைக்கு பால் கேட்டாங்க, நான் கொடுத்தப்ப அந்த குழந்தை வந்து அதை குடிச்சுது அப்படின்னு அந்த பையன் நடந்ததை விவரமா சொல்றாங்க. சொன்னோன்னே இந்த செல்வந்தர், நான் அந்த இடத்த பார்த்தே ஆகணும், என்னோட இப்பவே கிளம்பி வா அப்படின்னு நாகப்பட்டினத்துல இருந்து அந்த செல்வந்தர் அந்த பையனை அழைச்சிக்கிட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க. அங்க ஒரு ஆலமரமும் குளமும் இருக்கு. அந்த இடமே அவருக்கு ரொம்ப வித்தியாசமா ரொம்ப பிரமிப்பை உண்டு பண்ற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல விழுந்து வணங்கி ஆரோக்கிய மாதாவும் இயேசுவும் தான் இந்த இடத்துல காட்சி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குளத்துக்கிட்டயே ஒரு கோயில் வந்து கட்டுறாங்க. ஒரு சின்ன கோயிலா அந்த செல்வந்தர் வந்து கட்டுறாரு. அந்த கோயில் தான் இப்ப நாம வழிபடுற பழைய வேளாங்கண்ணி. அந்த கோயில் அந்த குளம் அந்த குளம் தான் மாதாவோட தீர்த்த குளம். இன்னைக்கும் அந்த தீர்த்த குளத்துல இருந்துதான் எல்லாருக்கும் தீர்த்தம் வந்து வழங்குறாங்க. பல்வேறு ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டராலையும் கைவிடப்பட்ட நோயாளிகள் வேளாங்கண்ணிக்கு வந்து மாதாட்ட வேண்டிக்கிட்டு அந்த தீர்த்த தண்ணிய குடிச்சிட்டு நலமடைஞ்சவங்க கோடான கோடி மக்கள் இப்பவும் இருக்கிறாங்க. இதுக்கு சாட்சியங்களும் இருக்கு. இது மாதாவோட முதல் புதுமையா நம்பப்படுது. இரண்டாவது புதுமையை பார்க்கலாம். நாகப்பட்டினத்துல நடுத்திட்டு அப்படின்ற இடத்துல ஒரு கால் முடியாத பையன் மோர் வித்துக்கிட்டு இருக்காங்க. மாதா குழந்தை இயேசுவோட வந்து அந்த சிறுவன்கிட்ட கொஞ்சம் மோர் கேக்குறாங்க. அந்த சிறுவனும் ரொம்ப அன்பாவும் மகிழ்ச்சியாகவும் அந்த மோர்ல சிறிதளவு எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அந்த குழந்தை குடிச்சோன்னே மாதா என்ன சொல்றாங்கன்னா, நாகப்பட்டினத்துல ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் பேர் சொல்லி அவர்கிட்ட போயிட்டு இந்த இடத்துல என்னுடைய எல்லா மக்களும் வந்து கூடி ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆலயம் கட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிறுவனும், நானே கால் முடியாதவன், நான் எப்படி போக முடியும் அப்படின்னு ரொம்ப ஏக்கமா ரொம்ப கவலையோட சொல்றான். அந்த மாதா அந்த குழந்தையோட கவலையும் ஏக்கத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, மகனே நான் சொல்றேன் எழுந்து நட அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த கால் முடியாத அந்த சிறுவனும் எந்திரிச்சு நடக்குறாங்க. அவங்களுக்கு கால்ல ஒரு புது ரத்தம் ஊர்ன மாதிரி ஒரு புது தெம்பு வந்த மாதிரி ஃபீல் பண்ணி எந்திரிச்சு நடந்து ஓடுறாங்க. அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி ஒரு அம்மா குழந்தையோட வந்து மோர் கேட்டாங்க, நான் கொடுத்தேன், அந்த இடத்துல கோயில் கட்ட சொன்னதா சொன்னாங்க, உங்கள்கிட்ட சொல்ல சொல்லி சொன்னாங்க அப்படின்ட்டு தெளிவா அந்த பையன் சொன்னோன்னே அந்த செல்வந்தரும் அந்த இடத்துக்கு வர்றாரு. அவர் வரும்போதே யோசிச்சுட்டே வர்றாரு. ஏன்னா நாள் நைட் தான் ஆரோக்கிய மாதாவும் குழந்தை இயேசுவும் அவங்களுடைய கனவுல வந்து என்னுடைய மக்கள் வந்து ஒன்னா உட்காந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆலயம் கட்டி கொடுங்க அப்படின்னு மாதா சொன்னது அவருக்கு நினைவுல வந்துச்சு. அந்த செல்வந்தர் அந்த பையனை அழைச்சிட்டு வந்து அந்த இடத்த பார்த்துட்டு அங்க ஒரு பெரிய பேராலயம் வந்து ஒண்ணு கட்டியிருக்காரு. இது வந்து மாதா செஞ்ச இரண்டாவது அற்புதம். மாதா செஞ்ச மூணாவது புதுமையை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டுல சீனாவுல இருந்த மக்கால இருந்து கொழும்புக்கு ஒரு பாய்மர கப்பல் பயணம் செஞ்சுது. அந்த பாய்மர கப்பல்ல நிறைய மாலுமிகள் இருந்தாங்க.
திடீர்னு புயலும் சூறைக்காற்றும் அடிச்சுது. கடலும் ரொம்பவே ஆக்ரோஷமா இருந்துச்சு. அங்க இருக்கிற மாலுமிகள்லாம் ரொம்பவே பயந்து வேண்ட ஆரம்பிச்சாங்க. நம்மள இதுல இருந்து யாரு காப்பாத்துவா? நமக்கு என்ன ஆகுமோ அப்படின்ட்டு. அதுல சில மாலுமிகள் மட்டும் மாதாவ நோக்கி முட்டி போட்டு மன்றாடினாங்களாம். மாதாவே, நீங்க இல்லாம எங்கள வேற யாரு காப்பாத்துவா? எங்களுக்கு இந்த உதவி செய்யுங்க. எங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இந்த காற்றும், கடலும் எங்கள ரொம்பவே பயமுறுத்துது. இந்த கப்பல் எங்க கரையில போய் சேருதோ, நாங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஆலயம் கட்டி உங்கள வழிபடுறோம். நாங்க எப்பல்லாம் இந்தியாவுக்கு வர்றோமோ, அப்பல்லாம் நாங்க வழிபடுறோம் அப்படின்னு மாதாட்ட ரொம்பவே உருக்கமா வேண்டியிருக்காங்க. அவங்க வேண்ட வேண்ட அந்த கடலுடைய சீற்றமும், அந்த புயலும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சது. அந்த மாலுமிகள் அந்த பாய்மர கப்பல கொண்டு வந்து நிறுத்தின இடம் தான் வேளாங்கண்ணி. அந்த இடத்துலயே மாதாவுக்கு ஒரு பெரிய கோவில் ஒண்ணு கட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்பல்லாம் அவங்க வந்தாங்களோ, அப்ப ஆரோக்கிய மாதாவ தரிசிச்சுட்டு அவங்கள்ட்ட வேண்டிட்டு போயிருக்கிறாங்க. இப்படி சீனாவுல இருந்து அவங்க வரும்போது ஒரு அழகான பீங்கான் ஓடுகள கொண்டு வந்து அந்த கோயில்ல பொருத்தி அழகு பார்த்தாங்க. அந்த பீங்கான் ஓடுகள்ல இயேசுவோட பிறப்பு, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் வரைஞ்சு ரொம்பவே அழகு பார்த்தாங்க. இந்த மாலுமிகள் அந்த புயல் காத்திலிருந்து தப்பிச்சு கரை ஒதுங்கின நாள் செப்டம்பர் 8. அன்னைக்குதான் மாதாவுடைய பிறந்த நாள். அந்த நாளையே வேளாங்கண்ணியோட திருத்தல பெருவிழாவா ரொம்ப பிரம்மாண்டமாவே கொண்டாடுறாங்க. ஆகஸ்ட் 29ஆம் தேதி மாதாவோட கொடி ஏறும். ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே, உம் திருக்கொடி வானில் பறக்குதம்மா அப்படின்ற பாட்டோட கொடியில நிறைய சில்லறை காசுகளை வச்சு அந்த கொடி ஏத்துவாங்க. அந்த கொடி ஏத்தி முடிஞ்ச உடனே அந்த சில்லறை காசு எங்க பார்த்தாலும் சிதறி விழும். அத பக்தர்கள் மாதா நமக்கு கொடுத்த அருள், நம்ம மேல மாதா செஞ்ச அருள் பொழிவு அப்படின்னு சொல்லி அந்த சில்லறை காசை எடுத்துப்பாங்க. இன்னைக்கும் அது வழக்கமா இருக்கு. அந்த 9 நாளுமே மாதாவுக்கு நவநாள்களும் அதை தொடர்ந்து திருப்பலிகளும் இந்த கோயில்ல நடைபெறும். செப்டம்பர் 8ஆம் தேதி மாதாவுடைய தேர் திருவிழா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். இதுல தமிழகத்துல இருந்து மட்டும் இல்லாம கர்நாடகா, கேரளா, பெங்களூர், டெல்லி அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவுல இருந்து பக்தர்கள் வருவாங்க. அது மட்டும் இல்லாம ஃபாரினர்ஸும் இங்க அதிகமா வருவாங்க. இது கிறிஸ்தவர்களுக்கான கோயில் அப்படின்றது மட்டும் இல்லாம இந்துக்களும் முஸ்லிம்களும் இங்க முட்டி போட்டு மாதாவை வேண்டி அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறின அதிசயங்களும் இங்க நிறைய நடந்திருக்கு. அவங்க சாட்சிகளாவும் ஆயிருக்காங்க. பழைய வேளாங்கண்ணிலிருந்து புது வேளாங்கண்ணிக்கு முட்டி போட்டு பக்தர்கள் போறத இன்னைக்கு போனாலும் நம்ம பார்க்கலாம். இந்த வேளாங்கண்ணி கோயில்ல கிட்டத்தட்ட 6 லாங்குவேஜஸ்ல திருப்பலி நடைபெறுது. தமிழ்ல, இங்கிலீஷ், கன்னடா, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு நிறைய லாங்குவேஜஸ்ல ஒவ்வொரு டைம் இந்த டைமுக்கு இந்த திருப்பலி அப்படின்னு ஷெட்யூல் பண்ணி அங்க மாஸ் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வேளாங்கண்ணி போய் இந்த மாஸ்ல கலந்துக்கணும்னா நீங்க போறதுக்கு முன்னால அங்க தெரிஞ்சவங்க யாரும் இருந்தாங்கனாலோ இல்ல வெப்சைட்ல போட்டு மொபைல் நம்பர் எடுத்து எத்தனை மணிக்கு இந்த லாங்குவேஜ்ல மாஸ் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க போயிட்டு மாதாவை வழிபட்டுட்டு வாங்க. மாதாவோட அருளும் ஆசீரும் உங்க எல்லாருக்குமே நிறைய கிடைக்கட்டும். மரியே வாழ்க. தேங்க்யூ.